வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்கக்கூடிய பாய்ஸ் மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இந்த டாபிக் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிராவிட்டி பற்றிலாம் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தடும் கூட. ஓகேவா? இந்த பாய்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒன்று தெரியும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் எஃப் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். கரெக்டாக? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டு தானே? இது நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து M1 M2 அப்படிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்டான மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மாசஸ், தட் இஸ் M1 அண்ட் M2. ஆர் வேறு எப்படி சொல்லலாம்? கேபிட்டல் எம் ஸ்மால் எம். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டி அப்படின்னு சில புக்ஸில் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? த ஃபர்ஸ்ட் லெபார்டரி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜி வாஸ் டன் பை யார் இதை ஃபர்ஸ்ட் பண்ணா அப்படின்னா, கேன்விஷ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹென்ரி கேன்விஷ் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு லேட்டர் சார்லஸ் வென்சன் பாய் அப்படிங்கிறவர் தான் ஜியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாரு. இவர் என்ன டிட்டர்மைன் பண்ணுறாருன்னா கேபிட்டல் ஜியோட வேல்யூ. ஓகேவா? கேபிட்டல் ஜியோட வேல்யூ தான் எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் குவாட்ஸ் டாரிசன் ஃபைபர்ஸை வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணுறாரு. ஓவர் அக்யூரேட் வேல்யூ இம்ப்ரூவ் த மெத்தட் ஆஃப் பாய்ஸ் லா. ஓகேவா? ஜி கண்டுபிடிக்கிறதுல அடுத்த இம்ப்ரூவேஷன்ஸ் தான் இந்த பாய்ஸ் மெத்தட். ஓகேவா? பாய்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராவிடேஷன் லா, அட்ராக்ஷன் ஆஃப் டூ மாசஸ், இதை வச்சு தான் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் ஆட் ஆகும். அதுதான் என்ன பார்த்தோன்னா டாரிசன் ஆஃப் த வயர். ஓகேவா? torsion of wire. ஓகேவா? Two large masses are placed near the small masses attract the rod. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேவா? ரெண்டு டிஃப்ரெண்ட் பெரிய மாஸுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஸ்மால் மாசஸ் வைப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம டயக்ராமிக்காக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது அந்த ராட் என்ன பண்ணுன்னா சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு ஆங்கிள் ஒன்று வந்து கிரியேட் ஆகும். இதை நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவங்க பார்க்கலாம். ஸோ இது நம்ம என்ன மாதிரி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, கிராவிடேஷனல் டார்க்கு, ரீஸ்டோரிங் டார்க்கு, ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ போகலாமா? ஸோ இதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டயக்ராம் ஆக்சுவலாக. ஸோ இந்த டயக்ராம் தான் என்ன பார்த்தீங்கன்னா, டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாரிசன் வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வயர் ஒன்று இருக்கும், ஒரு ராடு ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ராடை கனெக்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு ஸ்மால் மாசஸ் வச்சுருப்போம். ஓகேவா? ஒரு தனியாக ஒரு கிளாஸ் மாஸ், கோல்டு மாஸும் வச்சுருக்கோம், ஒரு இதில் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்னொரு ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் ஏ அண்ட் பியை வச்சுருப்போம். இது ஏ அண்ட் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி. ஓகேவா? இது வந்து லெட் மாசஸ், இது வந்து கோல்டு மாசஸ். நம்ம இப்படி தான் வச்சுக்கலாம். ரெண்டு நம்ம கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பிக் மாசஸ் பக்கத்தில் ரெண்டு ஸ்மால் மாசஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வயரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஓகே. ஸோ அதை தான் நம்ம இங்கே டயக்ராமேட்டிக்காக போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸு, இந்த பிக் மாஸ்னால இந்த ஸ்மால் மாஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ எஃப் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பி அப்படிங்கிற மாஸ்னால இந்த ஸ்மால்ஸ் பியும் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஏன்னா பிக் மாஸ் என்ன பண்ணும்? இருக்கிறத தான் பக்கத்தில் இழுக்கும், இந்த ஸ்மால் மாஸை இழுக்கும். அப்போ இது நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல, அப்போ இது என்ன ஆகும்? ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும், ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும். இந்த ட்விஸ்ட் ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணும்? ஒரு ரொட்டேஷனில் ஒரு மேக் பண்ணும். இப்படி இருந்த வயர் என்ன பண்ணும்? இப்படி வரும், இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து மேக் பண்ணும். கரெக்டாக? ஸோ டாரிசன் ஃபைபர் அதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லைட் ஹரிசாண்டல் ராடு டு ஸ்மால் கோல்டு ஸ்பியர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
2 large lead spheres யூஸ் பண்ணியிருக்கோம். Mirror of attraction to the rod, telescope and scale of measuring different angles, diffraction, vacuum chamber, so avoid the air current. இதெல்லாம் ஃபோர்ஸ்க்காக நம்ம அவாய்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 small masses fixed at the end of the light rod of length L. இதுதான் நான் சொன்னேன் கரெக்டாக. The rod is suspended horizontally by fiber torsion fiber, fine torsion fiber, two large lead masses M placed at the nearest small masses. The gravitational attraction causes the rod is twist ஆகும். அட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த ராட் என்ன ஆகும், ட்விஸ்ட் ஆகும். இனிஷியலி த சிஸ்டம் இன் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் ட்விஸ்ட் பொசிஷன் ஓகேவா ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா. when large lead mass are brought near the small sphere, இப்போ கேபிட்டல் மாஸ் பிக் மாஸ் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்மால் மாஸ் பக்கத்தில் கொண்டு போனோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆரம்பிக்குது. தே ப்ரொடியூஸ் ட்விஸ்டிங் டார்க். அங்கே வந்து ராடுக்கு நடுவில் என்ன ஆகும், ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டார்க் என்ன பண்ணும், ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும். தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும் ஓகேவா. த டாரிசன் வயர் டெவலப் அ ரீஸ்டோரிங் டார்க் அப்போசிங் த ட்விஸ்ட். ஸோ அந்த ட்விஸ்ட் ஆகுது, அதை தடுக்க அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், கிராவிடேஷனல் டார்க் ஈக்குவல் டு ரீஸ்டோரிங் டார்க். ஸோ இது இப்படி பெண்டுன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறது என்ன ஆகும், இப்படி நகருது. 2 மாசு இப்படி இருக்கிறது, இப்படி நகருது, இல்லை இப்படி நகருது, கொஞ்சமாக இப்படி இருக்கிறது இப்படி நகருதுன்னு வச்சுப்போம் ஓகேவா. கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இது கிராவிடேஷனால் நடந்தது. இது அதை சரி பண்ணுறதுக்காக திரும்ப என்ன பண்ணும், ரீஸ்டோர் ஆகுது. நார்மல் பொசிஷன் போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு டார்க் ஃபோர்ஸு ப்ரெடிக்ட் ஆகும். சரியா ஓகேவா. ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் 2 masses நமக்கு தெரியும் நியூட்டன்ஸ் லா படி. F is equal to capital G capital M small m by d square. கரெக்டாக இது லெட் மாசஸ்க்கு வச்சுக்கலாம். கரெக்டாக கிராவிடேஷனல் டார்க்கு, இப்போ டார்க்குக்கு என்ன பண்ணலாம், ஸோ டார்க் அப்படின்றது ஈச் ஃபோர்ஸ் ஆக்டிங் டிஸ்டன்ஸ் வந்து என்ன எல். ஸோ அப்போ சென்டர் வந்து L/2. ஸோ டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நம்ம இந்த கிராவிடேஷனல் டாப்பிக்லேயே கூட டார்க்கை பற்றி பார்த்துருப்போம். கரெக்டாக இந்த யூனிட்லேயே கூட டார்க் ப்ரொடியூஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்ன L/2. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு 2F L பை அப்போ என்ன டவ் இஸ் ஈக்குவல் டு FL அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எஃப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னென்னு வச்சுருக்கோம், கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m பை d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இன்டூ L. கரெக்டா. அப்போ டவ் இஸ் ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம், டவ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m L டிவைடட் பை d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா. இது டார்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிராவிடேஷனல் டார்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ரீஸ்டோரிங் டார்க் ஆன் த டாரிசன் வயர். அந்த ரீஸ்டோரிங் டார்க் எப்படி கண்டுபிடிக்கும், அதே மாதிரி தான். ரீஸ்டோரிங் டார்க் பர்பண்டிகுலர் டு த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டிங். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு C தீட்டா. சி அப்படிங்கிறது டாரிசனல் கான்ஸ்டன்ட், தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டிங். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். G கேபிட்டல் M ஸ்மால் m L டிவைட் பை d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு C தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஓகேவா. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அப்போ G இஸ் ஈக்குவல் டு C தீட்டா d ஸ்கொயர் பை கேபிட்டல் M ஸ்மால் m இன்ட்டு L ஓகேவா. இதுலேருந்து G கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த d ஸ்கொயரை மேலே போயிடும், இந்த d ஸ்கொயர் என்ன பண்ணுவோம் மேலே போயிடும், இந்த ML வந்து கீழே வந்துடும், MML வந்து கீழே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலாவாக என்ன வரும், G இஸ் ஈக்குவல் டு டாரிசன் கான்ஸ்டன்ட் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டிங் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 different masses இன்டூ கேபிட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இங்கே கேபிட்டல் G அதை வச்சு நம்ம சொல்லலாம் மாசஸ் கேபிட்டல் M ஸ்மால் m டிஸ்டன்ஸ் D ராட் லென்த்து ஆங்கிள் ஆஃப் தீட்டா அதுக்கு டாரிசனல் கான்ஸ்டன்ட். கரெக்டாக. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னா டிட்டர்மின் டாரிசன் கான்ஸ்டன்ட் சி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இது வரைக்கும் நம்ம சின்னு ஒன்று நம்ம படிச்சதே இல்லை. அப்போ அந்த சியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ த டாரிசன் கான்ஸ்டன்ட் டிட்டர்மைன் ஆசிலேஷன் ஆஃப் த டாரிசன் பேலன்ஸ். இது நமக்கு கிடையாது சிலபஸில், இருந்தாலுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது ரிலேட்டடாக வரதுனால டாரிசன் ஓகேவா? oscillation of the torsion balance. So t is the time period of oscillation. I அப்படிங்கிறது moment of inertia. அப்போ t is equal to 2 pi root of I by c. இது டைம் பீரியட் ஆஃப் inertia வச்சு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. c இருக்கு. ஓகேவா? c is equal to 2 pi square I divided by t square. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, பட் ஆனால் நமக்கு சிலபஸ் இல்லாதனால அது வேண்டாம். ஸோ அப்போ ஃபைனல் ஃபார்முலா என்ன வரும்? g is equal to 4 pi square I theta d square divided by t square m m l. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ g is equal to 4 pi square I theta d square divided by l square m l m capital M small m theta. ஸோ ஆவரேஜ் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த பாய்ஸ் மெத்தட். இதை வச்சு நம்ம என்ன அட்வான்டேஜ்? யூஸிங் குவார்ட்ஸ் ஃபைபர் இன்டர்டேட் த மெட்டல் ஒயர், வெரி ஸ்மால் டென்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் அக்யூரேட், மோஸ்ட் சென்சிட்டிவான வேல்யூ அண்ட் ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். ஸ்மாலர் மாஸ் கேன் பி யூஸ்டு, ரெடியூஸ் த எரர்ஸ். ஸோ எரர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ இதை வச்சு ஜி கண்டுபிடிச்சோம் இல்லையா? எவ்வளோ வேல்யூ? 6.